உன் நோக்கம் என்ன? மேடையில் ஏறினா பெரியவர்களை தாய்மார்களை முன்னாடி இருக்கிற என்ன அர்த்தம்? அது இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். அந்த மனுஷன் கேட்கறதுக்கெல்லாம் பட்டு பட்டு பேசுற மனுஷனை ஒரே வார்த்தையில ஓட விட்டீங்க பாத்தீங்களா? என்னடா சொல்ல? அழகான ஆண்மையுள்ள ஒரு பிரபலமான மனுஷன். யாரா அது? சீமான் அண்ணா. ஐயோ ஆவண்டா, என்னடா டே அவரை போட்டு செய். இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு நம்பிக்கை எழ வச்சது இவர் தான். ஸோ வந்து மறந்துடக்கூடாது, இந்த நன்றின்றதை மறக்கக்கூடாது. நிறைய விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்தியவர், நிறைய பேசியிருக்காரு, நமக்காக நிறைய இடத்துல குரல் கொடுத்துருக்காரு, போய் நின்று இருக்காரு. ஸோ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்றதால வந்து உடனே ஒருத்தவங்க தூக்கி போடக்கூடாது, அதனோட பண்பாடும் கிடையாது. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் கலாய்க்காம இருங்க. அப்படி கலாய்க்கிற நாயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருங்க. யோசிப்போம்.